Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஹெல்தியான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் புலாவ். நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து சாப்பிட்டுருக்கோம். பீட்ரூட் பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் அடிக்கடி. இந்த மாதிரி பீட்ரூட் புலாவ் கூட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ஹெல்தியான புலாவ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு பட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பீட்ரூட்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸும் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நான் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ரைஸ்னால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலையை வந்து இது மேலே இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால 2 விசில் விட்டால் போதும். நார்மல் ரைஸ்னால் நீங்கள் 3லேருந்து 4 விசில் விடணும். இப்போது நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் வந்து எவ்வளோதான் உடம்புக்கு நல்லதுன்னா கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விடலாம். தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே இந்த புலாவ் டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டில் வந்து நிறைய ஃபைபர், அயன் இதெல்லாம் இருக்குது. அனீமிக்காக இருக்கிறவங்க வந்து அடிக்கடி இந்த வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புலாவ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை தோசை மேலே துருவி போட்டு பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பொரியலாக செஞ்சு அடிக்கடி சாப்பிடலாம். இந்த ஹெல்தியான புலாவ் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.